வெல்கம் டு அவர் எஜுஸ்மெண்ட் அகாடமி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 3 பார்ட் முடிச்சிட்டோம். அதே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? ஸோ 3 பார்ட் முடிச்சிருக்கோம், ஆல்மோஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம், சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய எஜுஸ்மெண்ட் அகாடமி டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லீவை கூட நாங்க கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்க ரெகுலரா இதை கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட். இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ், சரியா? இந்த திட்டம், எந்த திட்டம் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவது, பாதிக்கப்பட்ட பெண்களை கவனித்தல், மனநிலை மேம்பாட்டு சட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புகளுக்கான இணைந்து செயல்படுதல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதெல்லாம் ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கான அசிஸ்டன்ட், இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், சரியா? பெண்களை கவனித்தல், மனநிலை மேம்பாட்டு சட்டம், இது எல்லாத்தையும் கவர் பண்ற ஒரே ஸ்கீம்ஸ் எது அப்படின்னா சகி ஸ்கீம்ஸ் தான். சகி தான் என்னது? ஒன் ஸ்டாப் சென்டர் நம்ம படிச்சோம் இல்லையா? ஒன் ஸ்டாப் சென்டர் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? நிர்பயா வழக்குன்னு ஒண்ணு நடந்தது இல்லையா? 2013ல நடந்ததுக்கு அப்புறம் இதை 2015ல கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஃபண்டே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டே நிர்பயா ஃபண்ட் தான், நிர்பயா நிதி தான். சோ இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்னது? இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ங்கிறது யார் யாரெல்லாம் எந்தெந்த பெண்கள்லாம் வயலன்ஸ், அதாவது இது எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு பிரைவேட்டான இடமா இருக்கலாம், இல்ல பப்ளிக்கான இடமா இருக்கலாம், எந்த ஒரு பெண்ணெல்லாம் வயலன்ஸை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். அது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்க போது அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, கால் பண்ணா அவங்க மூலம் அவங்களுக்கு எல்லா எய்டும் கிடைக்கும். ஸோ இமீடியட் எய்டும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து லாங் எய்ட், அதாவது லீகல் எய்டும் அவங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்டே இதை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த திட்டம் தான் சகி. சகி. ஓகே, நெக்ஸ்ட் சக்தி. மிஷன் சக்தி என்ன? இது 2015 தொடங்குது. மிஷன் சக்தி ஏப்ரல் 1, 2022. இந்த சக்தி கீழே தான் நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சொன்ன சக்தியோட மேஜரான ரோல் என்னது? செக்யூரிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட், சரியா? சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் எம்பவர்மெண்ட், இந்த மூணையுமே பேசுறதுதான் இந்த சக்தி ஸ்கீம். ஓகேவா? சோ இந்த ஸ்கீம் தான் 2022ல கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் கீழ தான் இப்ப இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிருக்காங்க, சரியா? ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் செக்யூர் அண்ட் சேஃப்டி ஒரு பக்கமாவும் எம்பவர்மெண்ட் ஒரு பக்கமாவும் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான திட்டங்களா இப்ப என்ன திட்டங்கள் போகுது? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே கொண்டு வந்திருக்காங்க. என்னது? ஒர்க்கர் சைட்ல இருக்கிற ஹாஸ்டல்ஸ், அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ் உருவாக்குறது. நம்ம உஜ்வாலா திட்டத்தை கூட இதுல வச்சுக்கலாம். உஜ்வாலா என்னது? எல்பிஜி கேஸ், 2016ல கொண்டு வந்த எல்பிஜி கேஸ் சிஸ்டம். இதெல்லாம் எம்பவர்மெண்ட். சேஃபா அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்காக என்னதுன்னா ஒன் ஸ்டாப், ஹெல்ப் லைனு, ஒன் ஸ்டாப், இன்னொன்னு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. இதெல்லாம் இந்த சக்தியில இருக்கிற திட்டங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்காக வழங்கப்படுகிறது? ஈவேரா மணியம்மையார் நினைவு உதவி திட்டம் வந்து ஏழை விதவை பெண்களின் தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா இந்த வருஷம்? 2011ல வந்து தாலிக்கு தங்கம் போடுறாங்க. கரெக்டா சொல்லும்போது 4 கிராம் கொடுத்தாங்க. 4 கிராம் 22 கேரட். அடுத்து 2016ல 8 கிராம் 22 கேரட் தங்கம். ஓகே, அந்த திட்டத்துல ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது? அமௌண்ட் இருக்கு. 50,000, 25,000. 50,000ங்கிறது நீங்க பட்டதாரியா இருந்தாங்கன்னா 50,000, 25,000ங்கிறது ஹையர் எஜுகேஷன் மட்டும் முடிச்சிருந்தா, அதாவது 10th வரைக்கும் இல்ல 12th வரைக்கும் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து 25,000. சரியா? சரி, வேற என்ன? கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். கலப்பு திருமணம் செய்த நம்ம இன்டர் காஸ்ட் மேரிட் கப்பிள்ஸ்க்கு யாரோட பேர்ல கொடுக்குறாங்க? முத்துலட்சுமி ரெட்டி கொடுக்குறாங்களே. முத்துலட்சுமி ரெட்டி
நினைவு திருமண உதவி திட்டம், கலப்பு திருமண உதவி திட்டத்துக்காக அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. சோ இன்டர் காஸ்ட்னா என்னது? இன்டர் காஸ்ட்னா யார் வருவாங்க? ரெண்டு ரெண்டு பேர் சரியா? ஒன்னு எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் அதர்ஸ். நீங்க பிசி எம்பிசி அதர்ஸ். இவங்கதான் இன்டர் காஸ்ட். வேற யாருமே இன்டர் காஸ்ட் ஆக மாட்டாங்க. ஒண்ணு அதர்ஸ், மத்த யாராவது எஸ்சி எஸ்டி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா எம்பிசி பிசி வந்து அதர்ஸ கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்கதான் இன்டர் காஸ்ட். தாய் தந்தையற்ற பெண்கள், ஆர்ஃபன் கேர்ள்ஸ். ஆர்ஃபன் கேர்ள்ஸுக்கான திருமண உதவி திட்டம் யாரோட பேர்ல இருக்குது? அன்னை தெரசா. அன்னை தெரசா. விடோ ரீமேரேஜ் ஆக்ட், விடோ டு ரீமேரி யார் பேர்ல இருக்கு? தர்மாம்பாள் பேர்ல இருக்கு. ஓகேவா? சரி, ரைட். நெக்ஸ்ட் போலாமா? குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துவதை தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தல், மீண்டும் சமுதாயத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதாவது பிரிவென்ஷன், ரெஸ்கியூ, ரீஹபிலிட்டேஷன், ரீஇன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் பண்ற ஒரே திட்டம் என்ன திட்டம்? உஜ்ஜாவாலா திட்டம். சரியா? உஜ்ஜாவாலா நல்லா யோசிச்சுக்கணும். உஜ்ஜாவாலா 2007 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? இது வந்து பெண் குழந்தைகளை காப்பதற்காகவும் அவங்களை கடத்துதலை தடுக்குவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் உஜ்ஜாவாலா. இன்னொன்னு உஜ்வாலான்னு இருக்குல்ல, அது என்னது? உஜ்வாலா, உஜ்வாலா எல்பிஜி கேஸ். சரியா? வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் கேஸ் ப்ரொவைட் பண்றது. இன்னும் உஜாலான்னு ஒண்ணு இருக்கு. உஜாலா யாரு? உஜாலா என்னது? 2016. உஜாலா 2015. என்னது? அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து எல்லாருக்கும் எல்இடி லைட்ஸ் ப்ரொவைட் பண்றது. சரியா? எனர்ஜியை வந்து அதிகமா யூஸ் பண்றதை கம்மி பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னது? உஜாலா. இது உஜ்ஜாவாலா. உஜ்ஜாவாலாங்கிறது எதுக்கு? பெண்களை கடத்துறதுக்கு. சரியா? வாத்சல்யாங்கிறது இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம். சரியா? இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம், குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஸ்கீம். சரியா? உன்சப் சென்டர் என்னது? சரிதான், உன்சப் சென்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிஷோரி சாக்ஷி யோஜனாங்கிறது வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், வளரிளம் பருவத்தில் இருக்கும் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல். சரியா? அடலசன்ட் கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? இதுல ஏஜ் வந்து 11 to 18. அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க? அடலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது 3 விஷயம். ஒண்ணு வந்து லைஃப் ஸ்கில்ஸ், சரியா? இன்னொன்னு வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இன்னொன்னு வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் கவர் பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் தான் என்னது? கிஷோரி சாக்ஷி யோஜனா. ஓகே, அடலசன்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான். அது என்னது? லைஃப் ஸ்கில்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ்னா என்னது? லைஃப் ஸ்கில்ஸ்னா என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், ரொம்ப இந்த மாதிரியான, அதாவது ஒரு தலைமைத்துவத்துக்கு தேவையான குணங்கள் எல்லாத்தையுமே ஸ்கூலிங்லயே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறதான். ஆஸ்திரேலியா நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற கூற்றின் இது உண்மை அல்ல. திட்டத்தின் நோக்கங்கள் கீழ் வருமாறு. ஓகே, அதோட நோக்கங்கள் கீழ் வருமாறு. அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? சரி, எதுக்காக ஒரு சார்பு? பேட்டி பச்சாவோங்கிற திட்டம் வந்து 2015 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரியா? இந்த திட்டம் தொடங்கும் பொழுது நம்மளுடைய இந்த திட்டம் வந்து மேஜரா 2 விஷயத்துக்காக தொடங்கப்பட்டது. ஒண்ணு வந்து செக்ஸ் ரேஷியோ.
சோ செக்ஸ் ரேஷியோ வந்து 2014 டைம்ல வந்து 2014 அப்படிங்கிற டைம்ல வந்து 918 இருந்தது. சரியா? சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. சைல்ட் செக்ஸ் ரேஷியோனா 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? சரியா? அதுதான் செக்ஸ் ரேஷியோ. இது இதுக்கு மெயின்டைன் பண்ணணும். சமூகம் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா இந்த சிஎஸ்ஆரை மெயின்டைன் பண்ணணும். சரியா? 1000 ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கணும் அப்படிங்கறது வந்து கட்டாயம் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும். சரியா? இதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற அன்சிவிலைஸ்டு சில சொசைட்டிஸ் வந்து வித்தியாசமான சில பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணாங்க. சரியா? உடன்கட்டை ஏறுறது கூட இந்த இந்த இதை வந்து இதை டேலி பண்றதுதான். இதை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுதான். ஒரு ஆண் இடத்துல ஒரு பெண்ணையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான். சரியா? சிஎஸ்ஐ இது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மெத்தட்ல இது இருந்தது. ஓகே, பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம்ங்கிற திட்டம் வந்து மேஜரா எங்க இருந்தது? மேஜரா எங்க கொண்டு வந்தாங்கன்னா ஹரியானா. இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 650 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 444 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிளஸ் இப்ப. சரியா? 444 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல இந்த திட்டம் வந்து செயல்படுது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களை வந்து அதாவது சிஎஸ்ஆர் ரேட்டுக்கு அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுதே கொடுத்துருந்தாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ப்ரீநட்டால் டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ். அதாவது கருவிலேயே குழந்தையை வந்து என்ன பண்ணக்கூடாது, அழிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்னிக்ஸை தடை பண்ற சட்டம் வந்து 1994 நம்ம அறிமுகம். சரியா? ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூபர் ஒருத்தர் வந்து துபாயா சிங்கப்பூர்ல இருந்து அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் குழந்தைய வந்து கரெக்டா ஆனா பெண்ணாங்கிறத ரிவீல் பண்ணாரு. இங்க வந்து அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆக்ட் கீழ நடந்தது. சரி, ப்ரீநட்டால் டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ் அந்த ஆக்ட் படி நம்ம ஒரு பெண்ணை வந்து ஆனா பெண்ணான கண்டுபிடிக்க கூடாது. இது இன்னமும் தமிழ்நாட்டில் சில இடங்கள்லாம் பிராக்டிசஸ் ஃபேண்டா மிரண்டா அப்படின்னு ஃபீமேல் மேல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேர்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ தருமபுரி சைடுலாம் இது கொஞ்சம் ரொம்ப தீவிரமா சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துது. கவர்மெண்டே வந்து கல்யாண பத்திரிகை அடிச்சப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு பதவி வைக்கணுங்கிற நபர்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அப்ப என்ன, ஒரு சார்பு பாலின மற்றும் பாலின தெரிவு அடிப்பை தடுத்தல். சோ அதுவும் தான் கரெக்டா. பெண் குழந்தைகளின் வாழ்வை உறுதி செய்தல். ஆமா, பெண் குழந்தைகள் பிறக்கிறது அதோட வாழ்வை உறுதி செய்யணும். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல். சோ ரெண்டும் தான். ஏன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இப்ப பெண் குழந்தைகள் சுயதொழில் வருவதற்கு கிடையாது. 4 மட்டும்தான் தப்பு. சரி, பெண் குழந்தைகள் எஜுகேஷனோட ஸ்டெம் எஜுகேஷனோட சேர்த்துருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஃபியூச்சர் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டெம் எஜுகேஷனா தான் இருக்க போகுது. சரியா? ரைட். ஸோ சவுத் கொரியாலாம் ஆல்மோஸ்ட் புக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. என்ன ஸ்டெம் எஜுகேஷன் மூலமா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா என்ன பண்ணலாம், நீங்க ஒர்க்குக்கே போயிடலாம். சில விஷயங்கள்லாம் இப்ப நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, நீங்க படிக்கிறதுக்கும் உங்களோட ஒர்க்குக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னமும் நம்ம அப்டேடான பல விஷயங்கள் நம்ம படிக்காம இருக்கும். சரியா? ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். நீங்க படிச்சு முடிச்சுட்டு ட்ரைனிங் எல்லாம் போறீங்களா, ட்ரைனிங் போயிட்டு தானே வேலைக்கு போறோம். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். சரியா? இதுல நிறைய இருக்கு. இது ஒரு தனி டாபிக், ஒரு பெரிய டாபிக். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. காவலன் எஸ்ஓஎஸ் செயலி எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? காவலன் எஸ்ஓஎஸ் எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு தான் பண்ணோம். எஸ்ஓஎஸ் என்னது? சேவ் அவர் ஷிப்ஸ், சேவ் அவர் ஷிப்ஸ் ஆர் சோல்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? இந்த திட்டத்தின் மூலமா காவலன் ஆப் எல்லாருமே வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல அவங்க இருக்கிற லொகேஷன் வந்து காவலனோட அந்த காவலன் இதை யாரெல்லாம் மேனேஜ் பண்றாங்களோ அவங்க இருந்த லொகேஷன் 5 செகண்ட்ஸ்ல போயிடும். எதுவும் எமர்ஜென்சி கண்டிஷனா இருந்தா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல அவங்களோட லொகேஷன் போயிடும். 5 செகண்ட்ஸ்ல அவங்களோட பேக் கேமரா ஆன் ஆயிடும். மொபைலோட பேக் கேமரா வந்து ஆன் ஆயிடும். ஸோ அவங்க எங்க இருக்காங்க, எந்த இடத்துல, எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள அவங்க இருக்கிற இடத்த அவங்க கவர்மெண்டால போலீஸால ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் காவலன் SOS. இதை வந்து இப்ப திருப்பியும் இதை ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஒரு கேஸ் நடந்துச்சுல்ல, நடந்துச்சுல்ல, அதை மையப்படுத்தி திருப்பியும் இது ப்ரொமோஷன்ஸ் நடந்தது. சரியா? ஸோ பெண்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப் தான் காவலன் SOS. ஓகே. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாருடைய டேஸ் அம்மையாரின் பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது? யாருடைய பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது? சத்யவாணி முத்து. யார் இந்த சத்யவாணி முத்து? ரீசெண்டா இவங்களோட 100வது வருஷம் செலிப்ரேஷன், 100வது வருஷம் இவங்க பிறந்த டேயா கவர்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. 1923வது வருஷம் இவங்க பிறந்திருக்காங்க. சரியா? 3 வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் 100வது இயர் இவங்களுக்கு. சரியா? அதனால இவங்க 2023ல ரெகுலரா வந்து சரியா? அந்த சத்யவாணி முத்து வந்து அம்பேத்கர் தொடங்கினார் இல்லையா, ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷன் சொல்லி கொண்டு வந்தார். ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷன் அவங்க உருவாக்கினார். சரியா? தாழ்த்தப்பட்ட வகுப்பிற்கான கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு இயக்கம் அமைச்சு இதுல அவங்க மெம்பரா இருந்தாங்க. இந்த அமைப்பு வந்து 1930ல அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணார். சரியா? அதுக்கப்புறம் இவங்க 1949 ஜாயின் பண்ணாங்க. 49ல டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. டிஎம்கேல இருக்கிற முக்கியமான தலைவர்கள்ல இவங்களும் ஒருத்தர் இருந்தாங்க. சரியா? இவங்க வந்து ஒரு தலித்த வகுப்பை சார்ந்தவங்க. சரியா? இவங்களும் டிப்ரெஸ்ட் கிளாஸ். சென்னை தான் இவங்களோட சொந்த ஊரு. அதுக்கப்புறம் 1957ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணி எம்எல்ஏ ஆகுறாங்க. தமிழ்நாடு பெரம்பலூர் அப்படிங்கிற தொகுதியில வின் பண்றாங்க. பெரம்பலூர்ல வின் பண்ணி எம்எல்ஏ ஆகுறாங்க. 1967ல யார் வின் பண்றா? சோ அண்ணாதுரை வந்து சிஎம் ஆகிறார் இல்லையா, பேரறிஞர் அண்ணா வந்து சிஎம் ஆகிறாரு. அந்த அமைச்சரவையில 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேர்ல இவங்களும் ஒரு ஆள். மினிஸ்ட்ரி இவங்களும் அந்த மினிஸ்ட்ரியில இவங்க ஒரு முக்கியமான நபரா மாறுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1972 சம்திங்ல திருப்பி இவர் வந்து ஆதி திராவிட நலத்துறையில இருந்து சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி ஒரு 3 துறைகளுக்கு மாற்றப்படுறாங்க. 1974ல இவர் டிஎம்கேல இருந்து வெளியில வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம். தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகமா இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1977ல இவங்க ஏடிஎம்கேவோட வின் பண்ணி 79 எலெக்ஷன்ல சரண் சிங்கோட கவர்மெண்ட்ல இவங்க வந்து மத்திய அமைச்சர். ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருந்து 79ல வந்து இவங்க மத்திய அமைச்சரா. சோ இந்திய எதிர்ப்பு, குலக்கல்வி எதிர்ப்பு, இந்த திட்டத்துல எல்லாம் இவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. சரியா? சத்யவாணி முத்து. இந்தி திணிப்பு, குலக்கல்வி, மாடிஃபைடு எஜுகேஷன் சிஸ்டம் ராஜாஜி இல்லையா, குலக்கல்வி எதிர்ப்பு, இதெல்லாம் இவரோட பங்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு. சரியா? டிஎம்கேல இருந்தா முக்கியமான ஒரு தலைவர். இப்ப கூட நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, இந்த இயக்கத்துக்கு இன்னும் 1000 சத்யவாணி முத்து தேவைப்படுகிறது அப்படின்னு. பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும். சரியா? சரி, ஓகே. இந்திய அரசால் முன்மொழியப்பட்ட சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிறுவனமாகும். சகி இப்பதான் பார்த்தோம். சரியா? என்னது? ஒன் ஸ்டாப் சென்டர் பார்த்தோமா? இது ஒன் ஸ்டாப் கியூர் சென்டர், நிவாரணம் நெருக்கடி வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். சரியா? இட நெருக்கடி நிவாரண மையம் அப்படின்னு சொல்லுவோம். இது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. இட நெருக்கடி நிவாரண மையம் கிடையாது. இது நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல். ஆமா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல். சரியா? அப்ப இது மட்டும் செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். 1993ல வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்தது. ஜெண்டர் அகைன்ஸ்ட், அதாவது ஜெண்டர் அகைன்ஸ்ட் வயலன்ஸ், அதாவது ஜெண்டருக்கு, பாலினத்திற்கு எதிரான வன்முறைகளை வந்து தடை செய்யணும்னு சொல்லி 1993ல வந்து யுனைடெட் நேஷன் வந்து கொண்டு வந்துச்சு. சரியா? அத வந்து பாலின ரீதியான கொலைகள் அப்படின்னே ஒரு வகைப்படுத்தினாங்க. சரியா? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கவனம் செலுத்துகிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் எது? இதுல வறுமை ஒழிப்பு,
கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. சரியா? அதிகாரம் அளித்தல்ங்கிறது எது எதுல நடக்கும்? சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல். 3 ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நடக்கும். சரியா? எக்கனாமிக் வறுமை ஒழிப்பும் வரும். சிறிய அளவிலான கடன் வழங்குதல் எக்கனாமிக்கலா வரும். பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடும் வரும். சரியா? சோ 3மே கரெக்ட் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சோ இது 1993ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? கரெக்ட். இதில் ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்கள், 8 இல்ல 9 உறுப்பினர்கள். சோ அப்ப எது கரெக்ட்? 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? 1993 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஒரு தலைவர் 30 உறுப்பினர். பெண்களுக்கான தமிழ்நாட்டுல எந்தெந்த குற்றங்கள்லாம் இருக்கோ அதை சார்ந்து இவங்களுக்கான அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இவங்களுக்கு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எப்ப கொண்டு வந்தாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் NCW எப்ப கொண்டு வந்தாங்க? NCW ஆக்ட் 1990. ஓகே. சோ முத எப்ப NCW வந்துச்சுன்னா 1992ல தான். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ். அங்க 1+5 ஒரு மெம்பர் 5 உறுப்பினர்கள். சரியா? சோ அங்க NCW 92ல உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல வந்து 93. ஓகே. ஜெயந்தி பட்நாயக் வந்து ஃபர்ஸ்ட் தலைவர். ஃபர்ஸ்ட் NCW ஓட சேர்மன் வந்து ஜெயந்தி பட்நாயக். ஓகே. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகத்தின் சமூக பொருளாதார குறிப்பையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்தவும். தமிழ்நாட்டுல 10 ஆண்டோட வளர்ச்சி விகிதம் என்னது? ஈஸி கரெக்டா? 15.61. பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்கு? 1000 பேருக்கு 996 பெண்கள். அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ 0 to 6 வயசு வரைக்கும் இருக்கிற 1000 ஆண்களுக்கு எவ்வளவு? 946 பெண்கள். நகர்ப்புற மக்கள் தொகையின் சதவீதம் வந்து 48.40%. அப்ப எது கரெக்ட்? டி வந்து 1, இந்த 2 இருக்கு. ஏ வந்து 4, பி வந்து 3, பி வந்து 3. சி தான் ஆன்சர். ஓகே. ஓகே. இன்னைக்கு 10 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க. சரியா? சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம பார்க்கறது ஒண்ணுமே ஒரு டாபிக்ஸ். சோ அதை எல்லாருமே கவர் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.